அண்ட் உண்மையிலேயே நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்களாங்கிறத எல்லா பர்சனாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஈஸியாக அவங்களால ஃபீல் பண்ணிட முடியும். ஒரு கடத்தில் அந்த ப்ரெஷருங்கிறது ஈஸியாக வந்துடுது. இப்போ டாக்ஸிக் பர்சன்ட்ட பழகினா அப்படின்னா ஈஸியாக அந்த ப்ரெஷர் நமக்கு வந்துடும். ஐயோ ஒன்றும் சரியில்லையே அவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். யாருமே நான் வந்து டாக்ஸிக் பர்சன் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன்னு சொன்னதில்லை. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? அவங்க உண்மையிலேயே அவங்க டிப்ரெஷன் இருக்கும், அவங்க ப்ரெஷர் இருக்கும். அவங்களாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் நமக்கு சென்ஸ் ஆகுது பாருங்கள், சென்ஸ் ஆக ஆரம்பிச்சிது பாருங்கள். ஸோ ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங் எது, ஒரு செக்யூர்டான எமோஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார், உண்மையான அன்பு கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார், பொய்யான அன்பு கொடுக்கக்கூடிய ஆட்கள் யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், கொடுக்குறவங்களுக்கும் தெரியும். டாக்ஸிக்காக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சு தான் பிஹேவ் பண்ணுறாங்க. சும்மா தெரியாமல் நான் வந்து அப்படியே எனக்கே தெரியாமல் நான் வந்து பேசிடுறேன், எனக்கே தெரியாமல் நான் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் செஞ்சிடறேன், நான் ஒரு அப்பாவி அப்படியே இந்த விக்டிம் மாதிரி கை தூக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவர்கள் உண்மையான ரியல் விக்டிம் கிடையாது. அவங்களால யார்